வணக்கம் 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 நண்பர்களே, உங்கள் சென்னை வரதராஜ். ஒரு வழியாக 51 நாள் கழிச்சு 50 நாள் கழிச்சு என்னோடய டூ வீலர் வாங்கிட்டேன் நண்பர்களே. நான் ஒரு மெக்கானிக்கான கொடுத்து வச்சுருந்தேன். ஒரு நல்ல மெக்கானிக் தான், அருமையான மெக்கானிக்கு. என்ன அந்த வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுத்து வச்சுருந்தேன் என்னோடய வண்டியை. 1ஆம் தேதி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், அதை எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறேன்ட்டு ஒரு போல்ட்டாக கைட்டி பண்ணிட்டு இருந்தார் போல். 50 நாள் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா நானும் என்னால் இதுக்கு மேலே போக முடியல, வண்டி இல்லாமல் பஸ்ஸில் போய் வர முடியல, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் 50 நாள் கழிச்சு நீ தான் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தாரு. நேற்று ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி காலையில் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. மீதி பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வண்டியை நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அது ஒரு கை எனக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது நண்பர்களே. ஆண்டவர் செக் போர்ட்டில் தான் ஒரு கடை வச்சுருக்காரு, ஒரு அருமையான மெக்கானிக்கு. அவர்கிட்ட வண்டியை கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கெல்லாம் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆனதுன்னா ஆண்டாருக்கு செக் போர்ட்டில் இருக்குது அவரோட கடை, சரிங்களா? அவரோட பேர் சரவணன். அவர்கிட்ட எடுத்து போய் கொடுங்க. அவர் வண்டியை நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாரு, சரிங்களா? வேறு எந்த மெக்கானிக்கானே போகாதீங்க. ஒரு நல்ல மெக்கானிக் அப்படின்னா அவர் தான், அருமையாக பண்ணி தருவார். அவர்கிட்ட போங்க. என் வண்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. இதுக்காக தான் அந்த பதிவு இங்கே போடலாம் தான் சொல்லலாம் தான் வந்தேன், சரிங்களா? ஓகே, என் வண்டியை ரெடி பண்ணிட்டேன் நண்பர்களே. நன்றி வணக்கம்.